கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிற போது அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மெல்லாம் வீடுகளில் நாய் வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். தமிழர்கள் நாய் வளர்த்தா தமிழில் கூப்பிட்டா வந்துடும், இந்திக்கார நாய் வளர்த்தா இந்தியில் கூப்பிட்டா வந்துடும், தெலுங்குக்கார நாய் வளர்த்தா தெலுங்குல கூப்பிட்டா வந்துடும். எந்தெந்த மொழிக்காரர்கள் எந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த பிராணிக்கு அந்த மொழி பரிச்சயமாகும். இது யதார்த்தம். இப்போ அந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்காரு பாருங்க, அவரை கூட்டிட்டு வந்து அந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு பேச சொன்னாங்க. அவர் ஒரு மொழியில பேசினாரு, நாய் திரும்பி பார்த்துச்சு. அதே மொழியில கூப்பிட்டாரு, அந்த நாய் கிட்ட வந்துச்சு. அந்த மொழி அந்த நாய்க்கு புரிஞ்சிருக்கு. அந்த மொழியிலே நாயோட பேச ஆரம்பிச்சார். நாய் வாழாடிட்டு நிக்குது. இப்ப காவல்துறைக்கு இந்த சிக்கல் தீர்ந்துருச்சு. இந்த மொழியில தான் இந்த நாய் வளர்க்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொழி யார் பேசுறா, எந்த நாட்டில் பேசுறான்னு கண்டுபிடிச்சு அங்க போய் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு. இப்ப கண்டுபிடிக்க காரணமா இருந்தா அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்ல. ஆமா, உயர் அதிகாரி எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்கிறா, ஐயா இந்த வழக்கு கண்டே பிடிக்க முடியாது நினைச்சோம், ஆனா நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் செய்யணும், எங்க நாட்டில் குடியுரிமை வேணுமா வாங்கிக்கங்கன்னாங்க. அவர் வேண்டான்னாரு. ஏதாவது பணம் வேணுமா கோடி கோடியா தர்றோம்னாங்க, வேண்டான்னாரு. வேற ஏதாவது பணம் வேணுமா கட்டுக்கட்டா, இல்ல பங்களா வேணுமா, வீடு வாசல் நிலப்பலம், எதுவும் வேண்டான்னாரு. அவர் இவ்வளவு பெரிய அரிய பெரிய செயலை செய்து விட்டு எதுவும் வேண்டான்னு சொல்றீங்களே, என்னையா காரணம், வேற என்னதான் உங்களுக்கு வேணும், உங்க விருப்பத்தை சொல்லுங்கன்னாங்க. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, திறக்காம மறுக்காம செய்யுங்கன்னாரு. எது வேணாலும் கேளுங்க செய்யறோம்னாங்க. என்ன வேணும், கோவிச்சுக்காம அந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னாரு. ஏன் காசு பணத்தெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த நாயை வேணும் கேட்டாரு. அதைத்தான் காவல்துறை அதிகாரிகள் கேட்கறாங்க. ஏயா களவாணி பயில வளர்த்த நாயை அது எதுக்கு உனக்குன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னார் அவரு, நான் இந்த மொழிகள் எல்லாம் தேடி தேடி வீட்டுல இருந்து படிச்சேன். நான் படிக்கும் போது என் வீட்டுக்காரி கேட்டா இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு. இந்த நாய் கேட்டுச்சுன்னு அந்த நாய்க்கு சொல்லணும், அதனால தயவு செய்து நாயை கொடுத்துருங்கன்னாரு. நாய்க்கு 5